நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம இலக்கியாவுக்கு அதிரடியான ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட நம்ம தலைவன் வேறு லெவல் மாஸ் மரணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் திடுக்கிடும் உண்மைகள் நிறையவே தெரிய வருது. என்னடா இது, இலக்கியா இங்கே இல்லையா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுறாங்க ஒரு பக்கம். ஆமாங்க, இலக்கியா அந்த இடத்துல இல்லை. இலக்கியா போய் எங்கடா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா நேராக கௌதம பார்க்கறதுக்கோசம் தான் போயிருக்காங்க. என்னடா ஆச்சு, ஏதுடாச்சு, ஏன் இந்த மாதிரி பரபரப்பான ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு கேவலமான முடிவு எடுத்திருக்கா இலக்கியா, எனக்கு ஒன்றும் புரியலையே, ஏன் திடீர்னு இலக்கியா வேலையை விட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது எதுவும் எனக்கு தெரியாது கௌதம், நீங்கள் போய் இலக்கியா கிட்டே பேசுங்க, இலக்கியா இனிமேல் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதை ஷாக் ஆகிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே சோகத்தில் இருக்காங்க. சரி, இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம இலக்கியா கிட்ட வீட்டில் போயாவது பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போகிறாங்க. போகும்போது குறுக்க போன தெய்வம் கும்பிட போட்டு முன்னாடி வந்த மாதிரி நம்ம ரேவதி வந்துடுறாங்க. ரேவதி வரதோட மட்டும் இல்லாமல், கௌதம் என்னை மன்னிச்சிருப்பா, ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் எப்படி இங்கே, நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரவி இருக்கால, அவள் சரியான கேடு கேட்டவப்பா, உண்ணி இலைக்கு அவள் பிரிக்கிறதுக்கோசரம் கரெக்டாக உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி காசை நீ கொடுத்துடணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். இலக்கியா கிட்ட ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி நான் காசு கௌதமுக்கு 2 கோடி கிடைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணுறேன், ஆனால் நீ கௌதமோட வாழ்க்கை விட்டு போயிடணும், அப்போ தான் அந்த 2 கோடி கௌதமுக்கு கிடைக்கும். நீ பழைய மாதிரி கௌதமை பார்க்கணுன்னு நினைக்கிறேன், இல்லை உங்க கூட சேர்ந்து ஒரு வாய்ப்பும் கிடைக்காம லாஸ்ட்டில் அவன் பிச்சை எடுக்கிற நிலைமையில் தள்ளப்படணும்னு ஆசைப்படுறியா, நீயும் உன் முடிவை பார்த்துக்கோ, அப்படி நீ கௌதமை விட்டு விளைக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன்னா அடுத்த செகண்டே கௌதமுக்கு நான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறேன், கௌதம் வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும், கௌதம் எதுக்குமே கஷ்டப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் திருத்துன்னு முழிக்கிறாங்க. என்னடா முடிவு இது, இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் திருத்துன்னு ஒரு பக்கம் முழிக்கிறாங்க. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போனாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம கௌதம் அதை கேட்டதும் ஷாக் ஆகிடுறாரு. சும்மாவே விடக்கூடாது அவளை, இவ்வளோ திமுரு இருந்தால் இவ்வளோ கொழுப்பு தான் அந்த பைரவி அம்மாவுக்கு இவ்வளோ தைரியம் இருந்துக்கணும், ஏன் இலக்கியாவை எங்கிட்டேருந்து பிரிக்கிறதுக்கு அவங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது, அவங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன், ஏதானு ஒன்று பண்ணியே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தில் செம்ம கடுப்பில் அப்படியே வெறுப்போடு முறைப்போடு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. கிளம்புறதோட மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு இலக்கியாவை தான் பார்க்க போகிறாரு. பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் பலான்னு இலக்கியாவுக்கு அடி உழுது. கையில் பார்த்தா காசு எதுவுமே காணும். திரும்ப காசை எடுத்துன்னு போயிட்டு அவன் மூஞ்சிலே எரிஞ்சிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா நீ என் நண்பனாக இருந்து எனக்கு கொடுத்துருந்தேன்னு எனக்கு சந்தோஷம், ஆனால் நீ மற்றவங்க பேச்சை கேட்டு எனக்கு கொடுத்த பார்த்தியா, இதுலேருந்து எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் எங்கே போனாலே எனக்கு இல்லைன்னு சொல்கிறவங்கள தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீ என்ன தான் க்ளோஸாக இருந்தாலும் நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் நினச்சி வந்தேன், இலக்கியாவோட பேச்சை கட்டுப்பட்டு தான் வந்தேன், ஆனால் நீ கொடுத்ததும் அதை இதை சொல்லி கொடுத்த பார்த்தியா, அந்த சமாளிஃபிகேஷன்லேயே உன் மேலே டவுட் வந்துச்சு, இருந்தாலும் உன்னை நம்பி வாங்கினேன், ஆனால் நீ காசுக்கு ஆசைப்பட்டு அந்த பைரவி மேடம் சொன்னதுக்கோசம் தானே எனக்கு தந்தேன், மற்றபடி உடனே பார்க்கணுமே. கௌதம், நீ இப்போ வாழ்க்கையிலே ஜீரோ, எல்லாத்துலேயும் ஜீரோ, உன்னை நம்பி நான் எப்படி 2 கோடி கொடுக்க முடியும் சொல்லு பார்க்கலாம். நீ 2 லட்சம் கேட்டாவே நான் 2000 முறை யோசிக்கணும், 2 கோடி கேட்டால் சாதாரணமாக உன்னை நம்பி நான் கொடுத்துட முடியுமா, நீ பிஸ்னஸில் ஏதோ உங்கள் அப்பா தயவில் அப்போ முன்னாடி வந்தால் இப்பயும் முன்னாடி வருவேன்னு சொல்லிட்டு நான் எப்படி நம்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால் கௌதமுக்கு ரொம்பவே வெக்ஸ் ஆகிறாரு. அப்படின்னா அந்த உலகம் எல்லாமே ஃபேக்காக தான் இருக்குது, என்னடா பண்ணுறது எதுடா பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் திருத்துன்னு முழிச்சுன்னு இருக்காங்க. இது கூட என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் மேலே தட்டி விட்டு போங்க, அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.